ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் பென் அதிகமான இடங்கள் யூஸ் பண்ண ரொம்பவே பவர்ஃபுல்லான 10 ஏலியன்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பென் கம்மியான இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ண 10 ஏலியன்ஸ் யாரு, அவங்களை எத்தனை டைம் வந்து பென் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிற ஏலியன் நம்ம ஏலியன் எக்ஸ் தான். ஸோ ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்டன் யூஸ் பண்றதுலயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த கேரக்டரை பென் எத்தனை இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏலியன் ஃபோர்ஸ்ல ஒரு தடவை யூஸ் பண்ணாரு, அப்புறம் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல ஒரு தடவை யூஸ் பண்ணாரு, அண்ட் ஆம்னிவர்ஸ்ல 3 தடவை யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரீபூட்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2-3 இடங்கள்ல பார்த்துருப்போம். இருந்தாலும் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அது ரீபூட் கண்டினியூட்டில போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியூஷனான ஏலியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து ஏலியன் எக்ஸோட பவரை யூஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் எங்கள் லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியாது. ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஒரிஜினலா இருக்கக்கூடிய நம்ம ஏலியன் எக்ஸை பென் மொத்தமா ஒரு 5 இடங்கள்ல வந்து ஆம்னிவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காரு. அதனால நம்ம லிஸ்ட்ல பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏலியன் எக்ஸ்க்கு 10வது இடத்தை கொடுத்துருக்கோம். இது பவரை பேஸ் பண்ணது கிடையாது, எத்தனை டைம் ஒரு ஏலியனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த லிஸ்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற பென் கம்மியான இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ண அடுத்த ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோல் ஸ்டாச்சு. ஸோ மோல் ஸ்டாச்சு பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரோட முக்கியமான பவரே இவரோட மீசை மட்டும்தான். இதை தவிர வேறு எந்த பவரும் இந்த மோல் ஸ்டாச்சு கிட்ட கிடையாது. ஏன்னா சைஸே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் வந்து ஒரு 3 அடி தான் இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மீசையை வந்து இவரால் எப்படி வேணாலும் ஒரு ஷேப்புக்கு வந்து மாற்றிக்க முடியும், அதை வெப்பனாக உருவாக்கிக்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா பறக்கிற விங்ஸாக கூட இவரால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பவரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். அப்பியரன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கெத்தாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைல்டிஷாக உருவாக்கிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பென்னுக்கு இந்த ஏலியனா பர்சனலாக பிடிக்காது. அதனால மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல மட்டும் இந்த ஒரு மோல் ஸ்டாச்சை நம்ம பென் யூஸ் பண்ணியிருக்காரு ஆம்னிவர்ஸில். அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து 9th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் கம்மியான இடங்களில் யூஸ் பண்ண ஏலியன் வாம்பயர். ஸோ வாம்பயர் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட முடிகிற ஸ்டேஜில் இந்த கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஏலியன். அதுவும் வந்து லார்ட் டிரான்சில் அப்படிங்கிற பேரில் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் வந்திருப்பான். அந்த வில்லன் கிட்டே தான் இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாம்பயர் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியன். ஒன்றா ஒரு சின்ன வீக்னஸ் விட்டு இருக்காது, இந்த சன்லைட்டை டைரெக்டாக அவரால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. இந்த சன்லைட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் வாம்பயர் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு காலம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வாம்பயரால் யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் மற்றவங்களுடைய லைஃப் ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஏலியன் எக்ஸாக இருந்தால் கூட இவர் லைஃப் ஃபோர்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துமே இந்த ஒரு வாம்பயரை பார்த்தீங்கன்னா பென் மொத்தமாக 4 இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் மோல் ஸ்டாச்சை விட பவர்ஃபுல்லாக இருந்துமே இந்த கேரக்டர் வந்து கம்மியான இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 8th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ். ஸோ வாம்பயரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அட்டாமிக்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலியன் எக்ஸ்க்கு அப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அல்டிமேட் ஏலியன்ஸே அசால்ட்டாக தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு இந்த அட்டாமிக்ஸ் கிட்ட பவர் இருக்கு. ஸோ அப்படி இருந்துமே நம்ம பென் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 இடங்களில் மட்டும்தான் இந்த ஒரு அட்டாமிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய அல்பிடோ கைன்ஸாக யூஸ் பண்ணுவார், அப்புறம் லார்ட் டிரான்சில் கைன்ஸாக யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அட்டாமிக்ஸ் யூஸ் பண்ணி பறந்து மட்டும் வருவார். அதுக்கப்புறம் நம்ம மேல்கேக்ஸ் இருக்கார்ல, அவர் கூட சண்டை போகிறதுக்கு யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் மட்டுமே இந்த அட்டாமிக்ஸ் வந்திருப்பாரு. அட்டாமிக் எக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து கணக்கு பண்ணிக்காதீங்க, அவர் வந்து டைரக்டான ஒரு ஏலியன் கிடையாது, ஒரு ஃபியூஷன் ஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ் இது வரைக்கும் பென்டன் சீரிஸில் வெறும் 4 இடங்களில் மட்டுமே அப்பியரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வாம்பயரோட கொஞ்சம் பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ்வொல்ஃபர். ஸோ பிளிட்ஸ்வொல்ஃபரும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் சீரிஸில் மொத்தமாக 4 இடங்களில் மட்டும்தான் அப்பியராக இருக்காரு. அவர் என்ன அட்டாமிக்ஸோட பவர்ஃபுல்லாக எதுக்கு இருக்கு வந்து நம்ம 6th பிளேஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வாம்பயராக இருக்கட்டும், மோல் ஸ்டாச்சாக இருக்கட்டும், அட்டாமிக்ஸாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா 4 இடங்கள் அப்பியராக இருந்தாலுமே இவங்க எல்லாரும் ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ். ஆனால் பிளிட்ஸ்வொல்ஃபர் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. கிளாசிக் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கேரக்டர் வந்து நம்ம பென்டன் சீரிஸில் பார்த்துட்டோம். ஸோ கிளாசிக்கில் எனால் டுஷி அப்படின்ற நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஒரு அடிமை இருப்பான் பார்த்தீங்களா, அவன் மூலமாக தான் இந்த டிஎன்ஏ கிடைச்சிருக்கும். அப்பயே பென் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏலியனாக மாறி இருப்பார், அதாவது பிளிட்ஸ்வொல்ஃபராக மாறி இருப்பார், ஆனால் அவருக்கே தெரியாது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சில இடங்களில் வந்து இந்த கேரக்டர் நம்ம அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட அந்த இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளிட்ஸ் வோல்ஃபரை காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் எங்கேயுமே அவரை பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஆம்னிவர்ஸ்லாம் இந்த பிளிட்ஸ் வோல்ஃபரை பார்த்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவரை யூஸ் பண்ணிக்கிற ஐடியா இருந்துமே அது எங்கேயுமே அவங்க காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளிட்ஸ் வோல்ஃபர் அப்படின்ற ஏலியனுக்கு வந்து 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். அட்டாமிக்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாலும் ரொம்ப லேட்டாக சில இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம பென்டன் கம்மியான இடங்களில் யூஸ் பண்ண ஏலியன் ஒஸ்ட்டு. ஸோ ஒஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க வேண்டிய ஏலியனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவர் வந்து பென் யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் எந்த ஒரு இடத்துலையுமே விருப்பப்பட்டு இந்த ஏலியனா மாறி இருக்கவும் மாட்டார். நீங்கள் வேணால் ஆம்னிவர்ஸில் செக் பண்ணி பாருங்களேன், எந்த இடத்துலையுமே ஒஸ்ட் ஏலியனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பென் ஆசைப்படவே மாட்டார். அது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஏலியனை சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பென் வேற ஒரு ஏலியனா மாறி இருப்பார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 இடங்களில் ஒஸ்ட் ஏலியனை பென் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விட தெரியாதனமாக மாறி எனிமிகிட்ட மாட்டி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுகிட்ட எந்த பவருமே கிடையாது. எனிமி எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு அதை வந்து தாங்கிக்கிற பவர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அட்டாக் பண்ணால் செத்து போயிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா பென்னுக்கு இந்த ஒரு ஒஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது. நம்ம யாருக்கும் இந்த ஒஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஏலியனுக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். மொத்தமாக பென் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் இந்த ஒஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற பென் கம்மியான இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ண ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2PK. ஸோ 2PK பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர். ஆக்சுவலி இந்த கேரக்டர் நம்ம கிளாசிக்லேயே பார்த்துருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம கென்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஆம்னிடிக்ஸ்லேயே இந்த 2PKோட டிஎன்ஏவை நம்ம பென் வந்து ஆட் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் பென் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்பஸோ இருக்கார்ல, அவருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஏலியனை தெரியாமல் பென் யூஸ் பண்ணுவார். ஏன்னா ஜாம்பஸோவை பார்த்து பயந்து ஓடும்போது தெரியாமல் இந்த ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சைஃபனுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஒரு ஏலியன் யூஸ் பண்ணி பென் ஃபைட் பண்ணி வின் பண்ணுவார். அது ஃபைட்லாம் பண்ண மாட்டார், ஜஸ்ட் தன்னோட ஃபேஸை காமிச்சு பயமுறுத்திடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சைஃபனுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைம்லையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்ஜிட் இருக்கான, ஸோ அவன் வந்து ஒரு பொருளை முழுங்கியிருப்பான், அந்த வெளில கொண்டு வரதுக்காக இந்த ஏலியனை யூஸ் பண்ணியிருப்பார். மற்றபடி இந்த ஏலியனை யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான எனிமிஸ்கிட்டயோ இல்லை பெஸ்ட்டான எனிமிஸ்கிட்டயோ பென் ஃபைட் பண்ணது கிடையாது. இருந்தாலும் இவர்கிட்ட பவர் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனுக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். 3 தடவை மட்டும்தான் இவர் ஆன் ஸ்க்ரீனில் அப்பியர் இருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பென் கம்மியான இடங்களை யூஸ் பண்ண இன்னொரு ஏலியன் கட்ரூடு. ஸோ கட்ரூட் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். இவரே 3 இடங்களில் மட்டும்தான் பென் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஏலியனை யூஸ் பண்ணி தான் நம்ம டாக்டர் ஆனிமோட ஃபியூச்சர் வெர்ஷனையும் அவருடைய எங்கர் வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, 2 பேர் கூட பென் ஃபைட் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்வாய்டுக்குள்ள போயிட்டு ஒரு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கட்ரூட் ஏன் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதால் என்ன வேணுனாலுமே பண்ண முடியும். எப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் வேணாலும் உருவாக்கி அதை வச்சு எனிமே அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைரஸ் உருவாக்குறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கான மருந்தை ஒரே செகண்ட்ல ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி இவரால் கண்டுபிடிச்சி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை அழிக்க முடியும். இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவர்கிட்ட சூப்பர்பான பவர் இருக்கு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ஏலியனை பென் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணதே கிடையாது. சொல்லப்போனால் பென்னுக்கு பிடிக்காத ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். ஆனால் இந்த ஏலியனோட பவருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஏலியனை பென்னுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனும் கூட. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கட்ரூட் 3 தடவை மட்டும்தான் பென்டன் சீரீஸில் ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமிலியன். ஸோ சாமிலியன் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர். அதாவது ஒரு பிரிசனர் இருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த பிரிசன்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பான். அவனை பிடிக்கிறதுக்கு பென் ட்ரை பண்ணும்போது அந்த ஏலியன் கிட்டேருந்து கிடைச்ச டிஎன்ஏ தான் இந்த ஒரு சாமிலியனோட டிஎன்ஏ. இதை அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் 2 தடவை பென் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் வந்து அப்பியர் இருக்காது. சொல்லப்போனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். பிகாஸ் இதை யூஸ் பண்ணும்போது யாரோட கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக மாறிட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனால பார்த்தீங்கன்னா மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால வைல்மெட் மாதிரி இந்த ஏலியனும் மோப்பம் பிடிச்சி எனிமே போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இவரோட பாடி. அதை யூஸ் பண்ணி எப்படினாலும் எனிமையோட அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரோட வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா விஷம் இருக்கும். அது யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துமே இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா பென் அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஏலியனுக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். 3 தடவை வரைக்கும் பென்டன் சீரிஸில் அப்பியர் இருக்காரு. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென் அதிகமாக யூஸ் பண்ணிக்காத ஒரு பெஸ்ட்டான ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்கி டஸ்ட்டு. ஸோ பெஸ்கி டஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில் 3 இடங்களில் அப்பியர் இருக்காரு.
ஸோ இந்த ஏலியனோட பவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரீமை மேனிப்புலேட் பண்ணுறது. இவரோட பவரை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை தூங்க வச்சிட முடியும் ஸ்லீப்பிங் டெஸ்ட்டை வச்சு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரீமை மேனிப்புலேட் பண்ண முடியும், அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒர்க் ஆனாலுமே இதை வச்சு பவர்ஃபுல்லாக நிறையா பீயிங்ஸை கூட டிஃபீட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கைபரே பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்கி டெஸ்ட்டை பார்த்து பயப்படுவார். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஏலியனா இருந்துமே பென் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் இந்த ஏலியனை யூஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் பெஸ்கி டெஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 இடங்களில் மட்டும்தான் இந்த பெஸ்கி டெஸ்ட் பென்டன் சீரிஸில் மொத்தமாகவே அப்பியராக இருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடங்களில் யூஸ் பண்ணப்பட்ட ஏலியன்ஸ், அதே நேரத்தில் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஏலியன்ஸ், அவங்க மட்டும் தான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு ஒரு பேக்கப் சேனல் இருக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனல் பிடிச்சுன்னா அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.